ஏன்பா வீடியோ எடுக்கிற? வீடியோ எல்லாம் வரக்கூடாது. செமையா இருக்குல்ல? ஓர பார்வை வீசுவானா, வீசி தான் எதையோ பண்ணிட்டான் போல. தலையில பூ வைக்க கூடாதான், இவர் கால் மிதிக்க பூவை கொட்டிகிட்டே இருக்கணுமா, இவர் அதில் ஜாலியாக அப்படி மிதிச்சு வருவாராம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செலப்ரேஷன். அதுவும் எதுக்கு, யார், இது நியாயமா, இதுதான் கிறிஸ்தவமா, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோலே இது ஒரு சின்ன கிளிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் போடுறேன். இது ஒரு எலெக்ஷன் செலிப்ரேஷன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு வீடியோஸாக வருது, என்ன இது, என்ன பிரமாதம், இதை பாருங்க, இந்த செலிப்ரேஷன் ஜெயிச்சது வேறு நபர், கீழே அடிமட்ட தொண்டர்கள் இல்லை அந்த மாதிரி ஆட்கள் தான் செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனால் ஜெயிச்ச நபர்களே செலிப்ரேட் பண்ணதை பாருங்கோ அப்படின்னு ஒரு வீடியோ, அதை பாருங்க. இது சும்மாலாம் இல்லைங்க, பிகஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிஷப்பு, ரைட் ரெவரண்டு, லெஃப்ட் ரெவரண்டு, அந்த டீனு இந்த டீனு, வேற என்ன, அந்த போர்டு மெம்பர் இந்த போர்டு மெம்பர், அப்படி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் செலிப்ரேட் பண்ணது. ஏன்பா வீடியோ எடுக்கிற? வீடியோ எல்லாம் வரக்கூடாது. நல்ல வைப்பாக இருந்ததுல குத்து. சரி, அது ஒரு மேட்ரு இல்லை. இது சிஎஸ்ஐ அப்படின்ற ஒரு டினாமினேஷனில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் குத்துகள். இதை பார்த்துட்டோம். அடுத்த வெரைட்டி யார் தெரியுமா? செழிப்பு, பணம், பணப்பள்ளி, அந்த காமெடி. ஆனால் அந்த காமெடியோட இன்னொரு வீடியோ கரெக்டான டைமுக்கு என்கிட்ட சிக்கலை, புரிய மாலையை போட்டு தாங்க முடியாமல் நடந்து வரும். இருந்தாலும் வேற ஒரு வீடியோ சிக்கிச்சு, இந்தாங்க சாம்பிள். சிஎஸ்ஐக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும், பட் ஸ்டில் இது இல்லாமல் நிறைய இருந்தது. சரி, அதெல்லாம் கிடைக்கல. ஆனால் இதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இதை வளர்த்து விட்ட இன்னொரு காமெடி இருக்குது, அதை பாருங்கள். செமையா இருக்குல்ல? ஓர பார்வை வீசுவானா, வீசி தான் எதையோ பண்ணிட்டான் போல. சரி, தொடர்ந்து பாருங்க. இது கூட இருக்கிறது, இதை நான் கனப்படுறேன்னு சொல்லி கனவீனப்படுத்தி இருக்கிறதுலே ஆக மட்டமாக்கிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப ரொம்ப சட்டிலா இப்படி தான்ப்பா இருக்கணும்னு மாதிரியா வாழும் தாமஸ் ராஜ் பாருங்க. தெய்வீகமா இருக்குல்ல, நடந்து வர துணியே பார்த்தீங்களா? உண்மையிலே அவங்க இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் வரைக்கும் ட்ரைனிங் எடுப்பாங்க. நம்ம பரிசுத்தமாக காட்டணும். பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். பார்த்தா அப்படி தானே இருக்கு, பயங்கர பக்தியா தெய்வீகமாக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்களே, இது எல்லாத்த விட இதுதான் மோசம்னு
இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். ஒரு படி மேலே போய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இவரை மீன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் நடந்து வராரு, இங்கே இந்த ராஜ கம்பீர அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இவரை வெல்கம் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆமான்னு சொல்லும். சொல்லலையா? இல்லையா? சொல்லும். சொல்லிச்சா? என்னப்பா நீ பூவை போட்டா அது அப்படித்தானா அப்படின்னு கேட்பீங்களா? இவர் நடந்து வரும்போது பூவெல்லாம் இவர் கால் மிதிக்கிற போடணும். சரி, இது ஒரு குத்தமா அப்படின்னீங்கன்னா மிகப்பெரிய கொலை குத்தம்னு நான் சொல்லலை, அவர் சொல்றாரு. சபையில் ஐக்கியமா இருக்கிறவங்க, முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த திருவிருந்துக்கு தலை ஃபுல்லா பூவை வச்சுக்கிட்டு கையெல்லாம் மருதாணி, இது என்னங்க இது வேஷம்? இது தலை ஃபுல்லா பூ வச்சுக்கிட்டு கையில மருதாணி போட்டா என்னங்க இது வேஷம்? இது காலை மாறி போச்சு, முன்னாடி மாதிரி இல்லை, ஒரு பக்தி இல்லை அப்படின்னு பயங்கரமாக சாடுன்னு சாடுவார் அவர் சபை மக்களை. ஆனால் இவர் தலையில் பூ வைக்கக்கூடாதான், இவர் கால் மிதிக்க பூவை கொட்டிகிட்டே இருக்கணுமா, இவர் அதில் ஜாலியாக அப்படி மிதித்து வருவாராம். பெண்கள் தானே பூ வைக்கக்கூடாதுன்னாரு, அதே பெண்கள் பூவை இவர் காலில் கொட்டலாம், தப்பு இல்லை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பூவை ஒரு காலில் போட, அவர் நடந்து வர, பூவை ஒரு காலில் போட, அவர் நடந்து வர, ஒருத்தன் சின்ன பையன் பூவை போடுறதுக்கு தெரியாமல் நிற்கும் போது கூட வரவர் அதை பிடுங்கி போட, அவர் நடந்து வர, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இப்போ புரியுதா? அந்த செலிப்ரேஷனோட இதுதான் மோசம்னு. இது கூட பரவாயில்ல, ஹைலைட்டே என்னென்னா பெண்கள் தலையில் பூ வச்சுட்டு சர்ச்சுக்கு வரக்கூடாது, ஆனால் அதே பெண்கள் பூவை இவர் கால் மீதியாக போடலாம். ஏண்டாப்பா, பூவை தலையில் இருக்க வேண்டிய இடம் அதுதான், அங்கே வைக்கக்கூடாது, காலில் போடணுமா? ஸோ மக்களே, காம்படிஷனில் நம்பர் 1 சிஎஸ்ஐயா இல்லைனா செழிப்பு உபதேசம் பண்ணுற காமெடிஸா இல்லைனா நாங்கள்லாம் பயங்கரமான பரிசுத்தவான்கள் வெள்ளையும் சொல்லையுமா தான் தெரியுவோன்ற அந்த டீமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஒரே ஒரு வசனம் இல்லை 2-3 வசனம் படிச்சிடுறேன், கேட்டுட்டு தான் போங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நெத்தி பொட்டில் இவங்களுக்காகவே போட்ட வசனம் இது. சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். நீ பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, மருதாணி போடக்கூடாது, நோண்டிக்கிட்டே இருக்கணும், கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவங்க குடும்பமும் வேறு லெவலில் இருக்கும். ஏன் இவருடைய தம்பி ஜோயல் தாமஸ் ராஜ் எப்படி இருக்காருன்னு பார்த்ததில்ல? முடிஞ்சால் அது ஒரு கோர்வையாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஆனால் இவங்களுக்கு சபை மக்கள் பூ வைக்கக்கூடாது, மருதாணி வைக்கக்கூடாது, எதுவும் வைக்கக்கூடாது. இவங்க பூ மிதிக்கலாம். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெருத்தாக்கி. இது சிஎஸ்ஐ, காப்பு நாடா பெருசாக்கி வஸ்திரம், இந்த ப்ளூ ஒயிட்டு, நான் பிஷப்பு, ரைட் ரெவரண்டு, அந்த ரெவரண்டு, இந்த ரெவரண்டு, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் இவர் நடந்து வரும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பூ போடணும். ஃபஸ்ட்டு இவர் தான் வருவார். சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதும் விரும்புகிறார்கள். பூ போட்டு வரக்கணும்னு விரும்புகிறார்கள், இப்படி டான்ஸ் ஆடணும்னு விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள். நான் மட்டும்தான்டா போதகர்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே
பாஸ்டர் பாஸ்டர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்க ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். ஆனால் இங்கே ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட், பிஷப்பு, ஆர்ச் பிஷப்பு, எலெக்ஷனு, லொட்டு லொசுக்கு எல்லாம் போர்டு மெம்பரு. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். இங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து பூவை கீழே போடணும் இவருங்க. அது அப்படி இல்லை, பொறுமையாக. ஏன்னா இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள்ல, ஸ்லோவாக. இது மாய்மாலமா இல்லையா? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீ பொட்டு வைக்காத, மருதாணி வைக்காத. கிறிஸ்து யாருன்னு சொல்கிறது கிடையாது. வெள்ளை சட்டை போடு, வெள்ளையும் சொல்லையுமா திரி, இப்படி இரு அப்படி இரு. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. சத்தியத்துக்கு திரும்ப விடுறதே இல்லை, பைபிளை கையில் எடுக்க வைக்கிறதே இல்லை. நான் எனக்கு கீழே நீனு மட்டன் தட்டி உட்கார வைக்கிறது தான் உங்கள் வேலை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி எப்பவுமே முழங்காலே ஜபம். பார்வைக்காக. எங்கள் அப்பா இப்படி ஜபம் பண்ணார், எங்கள் அப்பா அப்படி ஜபம் பண்ணார், நான் இப்படி ஜபம் பண்ணேன், என் தம்பி இப்படி ஜபம் பண்ணான், எங்கள் அண்ணன் கல்யாணத்தில் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான். இதுதான் ஃபுல்லாக இதுதான். விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இதான் சத்தியம். இவங்க பின்னாடி போனீங்கன்னா ரெட்டிப்பாக நரகத்தின் பிள்ளைகள் ஆகிடுவீங்க. வேதத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பின்னாடி திரும்பினீங்கன்னா இவங்கெல்லாம் ஓநாய்கள்னு இனங்கண்டு எச்சரிக்க ஆரம்பிப்பீங்க. எந்த பக்கம் போக போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பாய்.